தமிழக மக்கள் செய்தித்தாளை படிக்கிறார்களோ அல்லது நீதித்துறையால் வெளியிடக்கூடிய ஆணைகளை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சமீபத்தில் சென்னையிலே ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த பெண்ணு, திருமணமாகாத இளம்பெண் பேனர் விழுந்து இறந்ததாக ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு தமிழகத்தில் எங்கும் கட் அவுட் வைக்கக்கூடாது என்ற சட்டமே இயற்றப்பட்டது, அகற்றப்பட்டது என்பது நன்கு அறிவீர்கள். ஆனால் இந்த வேலூரிலே ஹைகோர்ட் நீதிபதியின் அனுமதியுடன், ஏன்னா அந்த சட்டத்தில் இவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் இப்படி பேனர்களை, அதுவும் ஒரே வழி வேலூரிலே இருப்பது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2 வழித்தடங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் வழிநெடுக்கிலும் பார்க்கும்பொழுது இதைதான் பேனர்கள். இதை கட்சிக்காக நான் சொல்லவில்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்த பேனர்களை வைக்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை தாங்களுக்கு நினைவூட்டவே இதை நான் பதிவிடுகிறேன். இதுக்கு சமூக அக்கறை உள்ளதினால் இதை பேசுகிறேன். கட்சி பாகுபாடோ அல்லது இந்த கட்சி அந்த கட்சி என்பதற்காகவோ அல்ல. இந்த கட் அவுட்டுகளை, அதுவும் இதோ பாருங்கள், பிரியாணி ஹோட்டல், டிரான்ஸ்ஃபார்ம், இதே வழியில் தான் ஜேஇ, லைன்மேன் இவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். மின்சாரத்துறை, அந்த பாலாஜி, அமைச்சர் பாலாஜி மின்சாரத்துறை, இதோ இந்த டிரான்ஸ்ஃபார்மில் வேலூரிலே பிரியாணி கடை திறப்பு விழாவிற்கு ஒரு பேனர். இப்படிப்பட்ட எதிர் திசையில் நோக்கினாலும் அப்படியே தான் இருக்கிறது. எதிர் திசையிலும் இதோ இங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பார்க்க நேரம் இருக்காது. நான் நடந்து சென்று கொண்டு தான் இருக்கின்றேன். எங்கு பார்த்தாலும் பேனர், பெரிய இருபுறமும். என்ன மாநாடு, என்ன கட்சி என்றாலும் இவர்களுக்கு சிட்டியை விட்டு, சிட்டி என்பதே பேர் வேலூரிலே, இது சிட்டி அல்ல, மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டது பெரிய தவறு. இதோ பாருங்கள். எனவே நீதித்துறையைச் சேர்ந்த மனசாட்சி உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இது சம்பந்தமான வழக்கை மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வந்து இதற்கான ஆணையை பிறப்பித்து பொதுமக்களாக எங்களை ஏமாற்றதான் இந்த செய்திகள் சட்டத்திலே தொலைக்காட்சியிலும் நாளிதழ்களும் வருகிறதா என்பது தெரியவில்லை. எனவே இந்த கட் அவுட்டுகளை அகற்றுவது தற்காலிகமாக அப்பொழுது விதிக்கப்பட்ட, ஒரு உயிரை போன பிறகு விதிக்கப்பட்ட சட்டமா அல்லது வருங்காலத்திலும் இது பொருந்துமா என்பதை நீதித்துறை எனக்கு விளக்க வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்று சமுதாய அக்கறை இது போன்ற செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கும் நீங்கள் இதை விளக்கி சொல்ல வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி ஐயா.